ப்ரோ எனக்கு வந்து இன்டர்வியூ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டேன், எனக்கு வந்து கையில் ஒரு ஜாப் ஆஃபர் இருக்குது, அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் அந்த ஜாப் ஆஃபரை வச்சு ட்ரை டு புக் அன் அப்பாயின்மெண்ட் இன் விஹெச்எஸ்ஸா சம்திங் விஎஃப்எஸ்ன்னு நினைக்கிறேன் நம்ம ஊரில். அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணி அப்ளை ஃபார் டி டைப் விசா. இஃப் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ப்ளூ கார்டு யூ கேன் ஈஸிலி அப்ளை ஃபார் ப்ளூ கார்டு. அப்படின்னா நார்மலான ஒர்க் விசாக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இட் வில் டேக் சம் 2 or 3 months நார்மலாக அவ்வளோதான் எடுக்கும், அதுக்கு மேலே எடுக்காது. உங்களுக்கு விசா கொடுத்துருவாங்க. ஸோ நார்மலி ஸ்டாம்பிங் தான் கொடுப்பாங்க, பாஸ்போர்ட் சரண்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். விசா அதில் பேஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு அகாமடேஷன்லாம் புக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஊரில் வேலைக்கு போக போகிறீங்களோ, எங்கே உங்களோட வீடு இருக்க போதோ அந்த ஊருக்கு போன பிறகு அடுத்த நாள் வந்து லோக்கல் ஆஃபீஸ், அதாவது முனிசிபல் ஆஃபீஸில் போயிட்டு நான் இந்த மாதிரி வந்துட்டு நான் இந்த வீட்டில் தங்கியிருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் அவங்ககிட்ட கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபார்மில் ஒரு ஐடி கார்டு தருவாங்க. தட் வில் பி யுவர் விசா ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்.